ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் மேனர்ஸ், நல்ல நடத்தை. குட் மேனர்ஸ் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் என்பதற்கான ஒரு அழகான கதை. ஒரு அழகான கிராமத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் கார்த்திக், பிரியா, மணி அண்ட் சண்முகம். இவங்க இன்ட்ரோ எல்லாம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். பார்க்கலைன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்து செகண்ட் எபிசோடை கண்டினியூ பண்ணுங்க. முன்னாடி நாள் ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட குட் மேனர்ஸ், நல்ல நடத்தைனா என்னன்னு கேட்டுட்டு வாங்க. டுமாரோ கிளாஸில் இந்த லெசன் தான் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க, அம்மா அப்பா குட் மேனர்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு கார்த்திகோட அம்மா சொன்னாங்க, குட் மார்னிங் எந்தது குட் மார்னிங் சொல்லணும், ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், சாயங்காலம் ஆச்சுன்னா குட் ஈவினிங் சொல்லணும், நைட் ஆச்சுன்னா குட் நைட் சொல்லணும், எல்லாத்துட்டையும் பார்த்தவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி மரியாதையே சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரியாவோட அப்பா சொன்னாங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசணும்னு சொன்னாங்க. மணியோட அம்மா சொன்னாங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டை ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. செல்வத்தோட அப்பா சொன்னாங்க, டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஆனால் செல்வம் இதை மட்டும் சீரியஸாகவே எடுத்துக்கல. அடுத்த நாள் காலை கார்த்திக் எழுந்ததும் அம்மா அப்பா கிட்ட குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, தாத்தா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் குட் மார்னிங் சொன்னான். அதே மாதிரி பிரியா தாத்தா பாட்டி பக்கத்தில் போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். மணியும் மார்னிங் சாப்பிடும்போது ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது இல்லாமல் அவன் தம்பிக்கும் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டான். ஆனால் செல்வம் மட்டும் அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்காம எந்திரிச்ச உடனே விளையாட போயிட்டான். 4 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு சேர்ந்து போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹலோ ஹாய் குட் மார்னிங் இந்த மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனால் செல்வம் மட்டும் எப்பயும் போல டேய் வாடா அப்படின்னு ரஃப்பாக பேசிட்டு போனான். ஸ்கூல் கேட்டுக்கு வந்த உடனே பிரியா மணி கார்த்திக் 3 பேரும் குட் மார்னிங் அங்கிள்னு வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க. ஆனால் செல்வம் மட்டும் எதுவும் சொல்லாமல் உள்ளே போயிட்டான். இதை பார்த்த வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் சோகமாயிட்டாரு. பெல் அடித்ததும் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. மிஸ்ஸு உள்ளே வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுந்துச்சு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. செல்வம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சொன்னான் குட் மார்னிங்னு. டீச்சர் லெசன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குட் மேனர்ஸ்னால் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். நேற்று எல்லாரும் வீட்டில் கேட்டு வந்தீங்களா குட் மேனர்ஸ்னால் என்னன்னு அப்படின்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க. அப்போ எல்லாரும் கேட்டு வந்தோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டீச்சர் லெசன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. குட் மேனர்ஸ்னால் காலை எழுந்த உடனேயே குட் மார்னிங் அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். மதியம் குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட மரியாதையாகவும் அன்பாகவும் பேசணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஹலோ ஹாய் சொல்லணும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே செல்வம் ஆச்சரியப்பட்டான். இதே விஷயந்தானே வீட்டில் நம்ம அம்மா அப்பா சொன்னாங்க அப்படின்னு நினச்சான். அதுக்கப்புறம் பிரேக் டைமில் செல்வம் வழக்கம் போல் ரஃப்பாக பேசினா.
அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அப்போ தான் செல்வம் தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தான். ஆமாம், நான் செஞ்ச தவறு தான் அப்படின்னு உணர்ந்தான். செல்வம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சாரி கேட்டான். இனிமே நான் மாறிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் செல்வம் அவன் அம்மா அப்பாவுக்கு குட் மார்னிங் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஹலோ ஹாய்னு சொன்னான். மரியாதையாக பேசினான். பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தான். தாத்தா பாட்டிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். எல்லோரும் அவனை திரும்பவும் ஏற்றுக்கிட்டாங்க. நண்பர்களே, குட் மேனர்ஸ், நல்ல நடத்தை நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றும். மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். தேங்க்யூ. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.